Hello students, இன்னைக்கு class 12 biology chapter name human health and diseaseல drugs topic பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ இருக்கு. அதை டிஸ்கிரிப்ஷனில் கார்டில் கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா ஒஃபியாய்ட்ஸ். ஒஃபியாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெராயின். ஹெராயின் எங்கேருந்து கிடைச்சதுன்னா மார்ஃபைனை அசிட்டலைசேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெராயின் கிடைக்கும். இந்த எந்த பிளான்ட்லேருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா பாப்பாவஸ் சாம்னிஃபரம் அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பாப்பாவஸ் சாம்னிஃபரம் வந்து சயின்டிஃபிக் நேம், பாப்பி பிளான்ட்ன்றது அதோட காமன் நேம். இது எப்படி வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா ஒன்று நோஸ் வழியாக எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து ஊசி மூலயமா இந்த ட்ரக்ஸை வந்து உள்ளே எடுத்துப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒயிட்டாக இருக்கும், பிட்டர் டேஸ்ட் அப்படின்னா கசப்பாக இருக்கும், ஆர்டர்லெஸ், இதுக்குன்னு எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது. அதனால இது ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடத்துவாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால என்ன நடக்கும்னா நம்ம பாடியில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்வாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரைன், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னா வந்து ஸ்டொமக்கையும் இன்டெஸ்டைனையும் சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலிமா நேராக போய் இந்த ட்ரக்ஸ் வந்து சிஎன்எஸ்லையும் ஜிஐ ட்ராக்லேயுமே என்னவாகும்னா பைண்ட் ஆகும். இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் என்ன எஃபெக்ட் ஆகும்னா டிப்ரெஷன், மன அழுத்தம் அதிகமாகும். இன்னொன்று நம்ம பாடியில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். நெக்ஸ்ட் ட்ரக் வந்து கெனாபினாய்ட்ஸ். கெனாபினாய்ட்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஒரு பிளான்ட்டோட நேம் கெனாபிஸ் சட்டைவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ்லேருந்து தான் இந்த கெனாபினாய்ட்ஸ் ட்ரக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்ஸை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒன்று நோஸ் வழியாக எடுத்துப்பாங்க, இல்லைனா மவுத் வழியாக எடுத்துப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால எங்கே போய் இதை அஃபெக்ட் பண்ணுன்னா நம்மளோட பாடியில் பிரைனில் போய் பைண்ட் ஆகி பிரைனை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கெனாபினாய்ட்ஸை எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் ரீஜன் என்னவாகும்னா அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரக்ஸோட நேம் வந்து கொக்கைன். கொக்கைன் எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா கொக்கா பிளான்ட் அப்படின்வாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து என்னன்னா எரித்ராசைலம் கோகா அப்படின்வாங்க. இந்த பிளான்ட் அதிகமாக எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இந்த ட்ரக்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னா நோஸ் வழியாக எடுத்துப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா எந்த இடத்துல போய் இவங்க பைண்ட் ஆவாங்கன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் போய் பைண்ட் ஆவாங்க. டோப்பமைன் அப்படின்னா ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன்ஸை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுவாங்க. இதனால நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் யூஃபோரியா அப்படின்னா டெம்பரவரியாக அவங்க காமன்லி அபியூஸ்டு ட்ரக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒஃபியாய்ட்ஸ். ஒஃபியாய்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து ஹெராயின். ஹெராயின் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா மார்ஃபைனை அசிட்டலைசேஷன் பண்ணும்போது நமக்கு ஹெராயின் கிடைக்கும். ஹெராயின் எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா பாப்பாவஸ் சாம்னிஃபரம், இதோட சயின்டிஃபிக் நேம், காமன் நேம் வந்து என்னன்னா பாப்பி பிளான்ட். இந்த ட்ரக்ஸை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நோஸ் வழியாக எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து ஊசி வழியாக எடுத்துப்பாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ட்ரக் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கும், கசப்பாக இருக்கும், இதுக்குன்னு எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால இந்த ட்ரக் எங்கே போய் பைண்ட் ஆகும்னா பிரைனில் போய் பைண்ட் ஆகும். சிஎன்எஸ்னா பிரைன் சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னா ஸ்டொமக்கில் போய் பைண்ட் ஆகும். இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா டிப்ரெஷன் அப்படின்வாங்க, மன அழுத்தம் அதிகமாகும். இன்னொன்று நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோ ஆகிடும், உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வேலை செய்து ஸ்லோ ஆகிடும். நெக்ஸ்ட் ட்ரக்கோட நேம் வந்து கெனாபினாய்ட்ஸ். கெனாபினாய்ட்ஸ் எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா கெனாபிஸ் சட்டைவா அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த பிளான்ட்ல ஸ்பெசிஃபிக்காக எந்த பார்ட்ல இருந்துன்னா ஃப்ளவர்லேருந்து எடுப்பாங்க இந்த கெனாபினாய்ட்ஸை. இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா ஒன்று நோஸ் வழியாக எடுத்துப்பாங்க, இல்லைனா மவுத் வழியாக எடுத்துப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால இது எங்கே போய் பைண்ட் ஆகும்னா பிரைனில் போய் இந்த ட்ரக்ஸ் வந்து பைண்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்கான ரிசப்டார் பிரைனில் தான் இருப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரக்கோட நேம் வந்து கொக்கைன். கொக்கைன் வந்து எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா கோகோ பிளான்ட் அப்படின்வாங்க. இது வந்து காமன் நேம், சயின்டிஃபிக் நேம் வந்து என்னன்னா எரித்ராசைலம் கோகா. இது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இந்த ட்ரக்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னா நோஸ் வழியாக எடுத்துப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலயமா நமக்கு எங்கே போய் இது அட்டாச் ஆகும்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில். அதுக்கப்புறம் டோப்பமைன்ற ஒரு ஹார்மோன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். இதனால நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா இது போய் பிரைனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால் வந்து யூஃபோரியா அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஏதோ அவங்களுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த
கொக்கைனை வந்து அதிகமான டோசேஜ் எடுத்துக்கிறதுனால அவங்க ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கே போயிடுவாங்க. அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. ட்ரக்ஸ் நார்மலி யூஸ்டு ஆஸ் அ மெடிசன். ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸை வந்து மெடிசன்ஸாக தான் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்பிட்யூரேட்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ், பென்சாடயாசப்பைன்ஸ், LSD இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. இதை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. எந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் நார்மலி யூஸ்டு ஆஸ் அ மெடிசன். ட்ரக்ஸ் லைக் பார்பிட்யூரேட்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ், பென்சாடயாசப்பைன்ஸ், LSD இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்தாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து மென்டல் இல்னஸ், இன்சோம்னியானா தூக்கம் வராத இருக்க பேஷண்ட்டுக்கு எல்லாமே இதை வந்து ஒரு மெடிசன்ஸாக கொடுத்தாங்க. மார்ஃபைன் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸை வந்து பேஷண்ட்டு சர்ஜரிக்கு போவாங்கல்ல, ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்டுக்கு பெயின் கில்லராக யூஸ் பண்ணாங்க. ஆனால் நாளடைவில் இதை வந்து என்னவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தவறான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நிக்கோட்டின். நிக்கோட்டின் எதில் இருக்குன்னா டொபாக்கோவில் இருக்கும். டொபாக்கோன்றது புகையிலைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டொபாக்கோவை நம்ம எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஒன்று ஸ்மோக் பண்ணுறது மூலயமா, இல்லைனா சிவிங்ன்றது மென்று சாப்பிட்றது மூலயமா எடுத்துப்பாங்க. ஸ்னஃப்னா மூக்கு வழியாக எடுத்துப்பாங்க. இந்த நிக்கோட்டின் எடுத்துக்கிறதுனால அவங்க பாடியில் என்ன ஆக்ஷன்ஸ் நடக்கும்னா, கிட்னி மேலே இருக்கிற அட்ரினல் கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அட்ரினல் கிளாண்ட் வந்து 2 ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்க பாடியில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மோக்கிங் அதிகமாச்சுன்னா டிசீஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன டிசீஸ்னா, பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்சிட்டிஸ் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பாத்வேல ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வந்து வின் பைப் அப்படின்வாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது தான் பிரான்ச்சி. இந்த பிரான்ச்சி வந்து டேமேஜ் ஆகிறதுனால பிரான்சிட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் எம்ஃபைசைமா, லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து நமக்கு அல்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன் கேன்சர் கூட வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த இடத்துலனா த்ராட்டில், லங்கில், யூரினரி பிளேடரில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால இந்த ரிஸ்க் மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. நம்மளோட பிளட்டில் வந்து கார்பன் மோனாக்சைடோட லெவல் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிடும். ஸோ நிறைய செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாயிடும். இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் ஒன் ஆல்கஹால் ட்ரக் அப்யூஸ். காசஸ் ஆஃப் ஆல்கஹால் ட்ரக் அப்யூஸ். யாரெல்லாம் இந்த ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹாலையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த அடலசன்ட் பீரியட் சொல்லுவாங்க. என்ன வயசு இருக்குன்னா 12 to 18 வயசு இருக்கிறவங்க தான் இந்த ஆல்கஹாலையும் ட்ரக்கையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதனால் இதை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று கியூரியாசிட்டினா ஒன்று ஆர்வத்தில் சரி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க குடிப்பாங்க. ஸோ அதை பார்த்து இவங்களுமே குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொன்று வந்து அகாடமிக் ஸ்ட்ரெஸ், அந்த படிப்பில் வந்து அவ்வளோ தூரம் ஆர்வம் செலுத்த மாட்டாங்க, அதனால் இவங்க குடிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் உங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபேமிலி வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை வந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ட்ரக்ஸையும் ஆல்கஹாலையும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்கஹால். இந்த டிவிலையும் மூவிஸ்லையும் நிறைய நம்ம வந்து ஆல்கஹால் பற்றி, ட்ரக்ஸை பற்றி யூஸ் பண்ணுறதுனால இதுவுமே அவங்கள மோட்டிவேட் பண்ணும் ட்ரக்கையும் ஆல்கஹால்ஸையும் எடுத்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் ஆல்கஹால் ட்ரக் அடிக்ஷன். இது வரைக்கும் யூஸ் பண்ணாங்க, எப்படி இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க ஆல்கஹாலையும் ட்ரக்கையும் ஒரு கியூரியாசிட்டியில் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதையும் அவங்க திரும்பி பண்ணுறதுனால தான் அது வந்து என்னவா மாறுதுன்னா அடிக்டாக மாறுது. இந்த ஆல்கஹாலையும் ட்ரக்ஸையும் எடுத்துக்கிறதுனால அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெம்பரவரியாக ஏதோ அவங்களுக்கு வந்து புதுசாக ஏதோ கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால இது வந்து ஆல்கஹாலையும் ட்ரக்கையும் வந்து அவங்க ஒரு பெரிய இதுவாக நினச்சி அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்களோ, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க பாடி நிச்சயமாக வந்து அஃபெக்ட் ஆகும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, டாலரன்ஸ் லெவல் ஆஃப் ரிசப்டார் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி இன்க்ரீசஸ் டுவர்ட் த ட்ரக். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு 5 grams எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க பாடி வந்து நாளடைவில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதுவுமே ஒரு அடிக்ட்டுக்கு ஒரு ரீசன் தான். இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் அவங்க எப்படி ஆல்கஹாலையும் ட்ரக்ஸையும் எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்கஹாலும் ட்ரக்கும் தேவையே படாது. தேவைப்படலனாலுமே அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. இதனால அவங்க ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், ஃபேமிலி லைஃப்பும் என்னவாகும்னா இதால் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒருத்தர் வந்து டெய்லியும் குடிச்சிக்கிட்டே இருக்காரு, டெய்லியும் வந்து ஒரு
ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அவர் திடீர்னு வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. திடீர்னு நிறுத்தினா அவருக்கு வந்து ஒரு சிண்ட்ரோம் வரும். அந்த சிண்ட்ரோம் நேம் தான் என்னன்னா வித்ட்ரால் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்ட்ரால் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா அவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா அனெக்சிட்டி, நாசியா, ஸ்வெட்டிங், ஷேக்கினஸ் அண்டு சம்டைம்ஸ் மேபி லீத்தல். கொமட்டல் ஏற்படும், அதிகமாக அவருக்கு வேர்க்கும், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், ஈவன் அவங்க இறந்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி அவர் குடிக்கிறத ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணுமே தவிர்த்து உடனடியாக நிறுத்தக்கூடாது. ஆல்கஹாலும் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் பாடியில் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்கஹால்ஸையும் ட்ரக்ஸும் எடுத்துக்கிறதுனால இமீடியட் எஃபெக்ட் உடனே நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குன்னா வேண்டலிசம், வயலன்ஸ், ரெக்லஸ் பிஹேவியர். அப்படின்னா ரொம்ப வன்முறையில் ஈடுபடுவாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக அவங்க நடந்துப்பாங்க இந்த ஆல்கஹாலையும் ட்ரக்ஸையும் எடுத்துக்கிறது மூலயமா. அதுக்கப்புறம் ட்ராப் இன் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன், அவங்களோட பாடியை வந்து அவங்க சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க. ரெபிலஸ் பிஹேவியர்னா ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துப்பாங்க. சேஞ்ச் இன் ஈட்டிங் அண்டு ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ், அவங்க சாப்பிட்றது தூங்குறது டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். வெயிட் அண்டு அப்படைட் ஃப்ளக்சுவேஷன், திடீர்னு வந்து வெயிட் கூடும், திடீர்னு வந்து வெயிட் இறங்கும். அதே மாதிரி எப்போனா பசிக்கும், சில நேரத்தில் பசி எடுக்காமலும் போகலாம். இது எல்லாமே யாரால் வருதுன்னா ஆல்கஹாலையும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும். இன்னொன்று இது மட்டும் இல்லை, அவங்க மென்டலாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் ஃபினான்ஷியல் வைஸ் கூட என்னவாவாங்கன்னா இவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ட்ரக்ஸ் வந்து முக்கியமாக இன்ட்ராவீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வெயின்ஸில் எடுத்துக்கிறது மூலயமா இன்னும் அதிகமான ரிஸ்க் இருக்குது. என்னென்ன டிசீஸ் வர்றதுக்குன்னா எய்ட்ஸ் வர்றதுக்கு, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. எப்படின்னா ட்ரக்ஸை வந்து வெயின்ஸ் மூலயமா அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆல்கஹாலும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் வந்து பாதிப்படையும். ஈவன் லிவர் கூட என்னவாகும்னா அஃபெக்ட் ஆகும். லிவர் அஃபெக்ட் ஆனால் அதோட பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்ஸ் ஒரு நேம் இருக்குது, அது பேர் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் எடுத்துப்பாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. இதனால் அவங்க பாடியில் சில சேஞ்சஸ் நடக்கும். ஃபீமேல் வந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டா அவங்க பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஆஃப் மேஸ்குலினிட்டி, மேல் கேரக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக டெவலப் ஆகும். அக்ரெசிவ்னஸ்னால் இவங்க அதிகமாக கோவப்படுவாங்க. டிப்ரெஷன்னா மன அழுத்தம் வந்து அதிகமாகும். அப்நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அப்படின்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து கரெக்டான பீரியடில் வராது, அதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஃபேஷியல் ஹேர் க்ரோத், அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் ஃபுல்லாகவே வந்து ஹேர்ஸ் டெவலப் ஆகும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்லிட்ரோசிஸ்ன்றது எங்கே இருக்குன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் ஒரு பார்ட் தான் அது ஸ்லிட்ரோசிஸ். அது வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ், அப்படின்னா ரொம்ப வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பாய்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். இதுவே இந்த ட்ரக்ஸை வந்து மேல் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்னா ஆக்னி, பிம்பிள்ஸ் மாதிரி அவங்க ஃபேஸில் வந்து ஆக்னி ஃபார்ம் ஆகும். அவங்களுமே அதிகமாக கோவப்படுவாங்க, அதிகமாக மன அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு. ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து வீங்கிடும். ப்ரோஸ்டேட் கிளாண்டு தானே செம்மனை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த கிளாண்ட் வந்து ரொம்ப வீங்கி போன மாதிரி ஆகிடும். இவங்களுக்கு வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும். என்னன்னா பிரஸ்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீ மெச்சூர் பால்னஸ், ரொம்ப சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து சொட்டை விழுந்துடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ட்ரக்கையும் ஆல்கஹாலையும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஈவன் அவங்க கோமாக்கு கூட போவாங்க. இன்னொன்று இறந்து போக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஆல்கஹாலையும் ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்கல்ல, இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவையில்லாத நண்பர்கள் கூட வந்து நம்ம பழகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் பண்ணணும், அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யோகா, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி மற்ற ஆக்டிவிட்டியில் வந்து அவங்கள நம்மளை இன்வால்வ் பண்ணி விடணும். ஸோ இதில் யாரோடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னா பேரண்ட்டோட ரோல்ஸும் பியர்ஸோட பியர்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸோட ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்லணும். அதே மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே தம் ஃப்ரெண்டை வந்து தவறான வழியில் வந்து போக விடக்கூடாது. இது எல்லாமே எதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னா அவன் வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா க்யூர் பண்ணிடலாம். அதை மீறியும் அவனை க்யூர் பண்ண முடியலைன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகலாம், இல்லைனா ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். இப்போ அவன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்டரில் இட்டுமே விடுறதுனால அவனை வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்தி மறுபடியும் வந்து அவனை வந்து ஒரு நார்மல் மனுஷனாகவே அவங்க மாற்றிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா ஒருத்தவன் அடிக்ட் ஆயிருந்தா, ஆல்கஹாலையோ ட்ரக்ஸாலேயோ அடிக்ட் ஆயிருந்தா நம்ம இதை க்யூர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.